எங்களது ஆர்எஸ் ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இருந்தாலும் அனைதினமும் எனக்கு என்ன வேலை? உலக மக்கள் அனைவருக்கும் படியளக்கும் தொழில் என்னுடைய கடமை. இருந்தாலும் கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் கருவுக்குள் இருக்கிற சிசுவுக்கும் படி அளப்பது என்னுடைய வழக்கம். இப்போது பாமர மக்கள் அனைவருக்கும் படி அளக்க வேண்டும் என்றால் என்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமா பார்வையை சந்தித்த பிறகு அவளுடைய பாத சேவையை கண்ட பிறகுதான் பாமர மக்களுக்கு படி அளக்க வேண்டும். இப்போதே செல்ல வேண்டும். என்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமா பார்வதியை சந்திக்க வேண்டும். கண்ணிய பார்வதா, நாட்டவருக்கும் முதல் வணக்கம். பெண்ணின் பெருந்தக்க யாவுலே கற்பினும் திண்மை உண்டாக்குப்பேன் என்ற வள்ளுவரின் வாழ்க்கைக்கேற்பே நானும் இந்த கைலாயத்திலே வீட்டிற்கும் ஈசன், ஜெகதீசன், பரமேசன், பரமன் என்று சொல்லக்கூடிய பல நாமதயங்களை பற்றி இந்த கைலாயத்தை ஆட்சி செய்து வருகிறாரே என்னுடைய சுவாமி அந்த ஈஸ்வரனுக்கு மனைவியாக என்னுடைய பெயர் தான் உமா பார்வதா. உமா பார்வதா, உமா பார்வதா என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் அனுதினமும் காலையில் எழுந்து என்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு என்னுடைய சுவாமியிடம் சென்று அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும். என்னுடைய சுவாமி ஆகப்பட்டவர் என்னுடைய வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருப்பார். இப்போது செல்ல வேண்டும். என்னுடைய சுவாமியை சந்திக்க வேண்டும். சுவாமி, காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இது இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறேன். வருகிறாரா பார்க்கலாம். நான் வந்துவிட்டேன் ஆண்டவா. சுவாமி, பாதம் பணிந்து
அனைத்துமே நல்லதாகும். அனைத்துமே நல்லதாகும். ஆதரிப்பவர் சுவாமி, நீங்கள் ஆண்டவா, உங்கள் அன்பு மனைவி ஆசை மனைவி இந்த உமா பார்வதா உடைய பாதமதை வணங்குவதற்காக மல்லி, முல்லை, இருவாச்சி, கொங்கு மந்தரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உந்தன் பாதமனை வணங்குகிறேன். இனி மனப்போல வாழ்த்துங்கள் சுவாமி. கண்ணி பார்வதா, சுவாமி, இன்று போல் இன்றும் நீ சுக சேமத்தோடு வாழ வேண்டும். வாழ்க 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 வாழ்க. அப்படியாகட்டும் சுவாமி. பார்வதா, சுவாமி, உன்னை அதிவிரமாக அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? அனுதினமும் உன்னுடைய பதி சேவையை கண்ட உடனே பாமர மக்களுக்கு படி அளப்பது வழக்கம். அதனால் உன்னுடைய பதி சேவையை நான் கண்டுவிட்டேன். இப்போது புறப்படுகின்றேன் படி அளப்பதற்காக. சற்று நில்லுங்கள் சுவாமி. ஏன் பார்வதா? சுவாமி, உங்களை தடுத்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, எதற்காக தெரியுமா தடுத்தேன் சுவாமி? உங்களுக்கு அனுதினமும் என்ன தொழில் சுவாமி? படி அளக்கும் தொழில் என்னுடைய தொழில். அப்படியா ஆமா. சுவாமி? நீங்கள் படி அளக்கும் போது எந்த உருவத்தோடு படி அளப்பீர்கள் சுவாமி? பார்வதா, சுவாமி. இந்த கைலாயத்தை விடுத்து மூலவா சென்று பாமர மக்களுக்கு படி அளக்கும் போது இந்த ஒரு முகத்தை விடுத்து பஞ்ச முகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு பாமர மக்களுக்கு படி அளப்பேன். அப்படியா ஆமா. சுவாமி? அந்த பஞ்சமுக சேவையை நானும் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் படி அளந்து விட்டு திரும்பி வரும்போது அந்த பஞ்சமுகத்தோடு நீங்கள் வர வேண்டும். அந்த பஞ்சமுகத்திற்கும் இந்த பாவை நான் பாத பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைவேற்றுவீர்களா? பார்வதா, ஐயா, இதனால் வரையிலும் என்னுடைய பஞ்சமுகத்தை நீ பார்த்ததே கிடையாது. உண்மைதான். அதனால் இன்றோ ஆசைப்பட்டு விட்டாய். ஆமாம் சுவாமி. மூலக சென்று பாமர மக்களுக்கு பஞ்சமுகத்தோடு படி அளந்து விட்டு மீண்டும் கைலாயம் வரும்போது பஞ்சமுக சேவையை உனக்கு கொண்டு வந்து நான் காண்பிக்க வேண்டும். அப்படியா சுவாமி? இவ்வளவுதானே? ஆமாம் அதை சுவாமி. பார்த்து நீ மகிழ வேண்டும். உண்மைதான். கவலைப்படாது. இப்போதே மூலக செல்கிறேன், பாமர மக்களுக்கு படி அளக்கிறேன். அந்த பஞ்சமுக சேவையை உனக்கு கொண்டு வந்து நான் காண்பிக்கிறேன். அப்படியா சுவாமி? புறப்படுகிறேன். இதுக்கு ஒரே வழி, அதோ இருக்கிறது கைலாயம். அங்கு சென்றால் எதை வழிப்பிருக்கும். அப்பா, இது இந்த கைலாயத்திலே ஆபத்து ஆபத்து என்ற ஒரு குரல் ஒலிக்கிறது. சரி, யாராக இருக்கும்? அமர்ந்து பார்க்கலாமே. அப்படியா?
பாத நாயகி அம்மா காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, மேல் மருவத்தூர் எல்லையிலே ஓம் சக்தி, மேல் மலையினுடைய அங்காள பரமேஸ்வரி அம்மா தாயே, என் குறை நீதான் அம்மா தீர்க்க வேண்டும் அம்மா. நான் என்னவென்று சொல்வேன், எதுவென்று சொல்வேன் தாயே. என்னை படுத்து என் தந்தையே கற்பழிக்க வருகிறார் அம்மா. மகளே, இங்கு பாரம்மா, இந்த அம்மனை தேடி வந்து விட்டாய் அல்லவா? நீ யாரால் படைக்கப்பட்டாய், யாருடைய துன்பத்தை நீக்க படைக்கப்பட்டாய், அனைத்துமே அறிந்தவள் இந்த தாய். என்னிடத்தில் தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா? அதோ இருக்கிறது பார்த்தாயே என்னுடைய ஆலயம். அந்த ஆலயத்தின் பின்புறம் அமர்ந்து கொண்டிரு, வருவதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓடிக்கொண்டு வந்து இருக்கின்றேன். ஆனால் கண்ணை எட்டும் தூரம் வரை அவளை காணவில்லையே. அப்படி இருந்தாலும் விடக்கூடாது, அவளை பிடித்தே தீர வேண்டும். ஓடி வந்தது கடைசியில் என்னுடைய மாமனுடைய அருகாமலே வந்து கொண்டிருக்கிறோமே. கைலாயமே வந்து விட்டோமா? இருந்தாலும் இருக்கட்டும், கைலாயத்தில் மாமனும் மாமியும் இருக்கிறார் என்று கூப்பிட்டு பார்ப்போம். மாமா மைத்துனா, மாமா, மாமி, என்ன யாருமே காணவில்லை. சரி, இவ்வளவு தூரம் ஓடி வந்து சற்று அயற்சியாக இருக்கிறது. கைலாய சிம்மாசனம் காலியாக இருக்கிறது. சற்று நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொள்வோம். என்னிடத்திலே படி அளந்து விட்டு பஞ்சமுகத்தோடு வருகிறது. இதுவரை காணவில்லை. பார்க்கலாமே. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய சுவாமி வந்துவிட்டார் போலதான் தெரிகிறது. எப்படி தெரியுமா? என்னுடைய சுவாமி வந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த நிழல் தெரிகிறது. இந்த நிழலே பஞ்சமுகம் எவ்வளவு அழகாக தெரிகிறது. இதுதான் என்னுடைய சுவாமியின் பஞ்சமுகமா? இதை காண்பதற்காகத்தான் இந்த பாவியான் இவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருந்தேன். காத்திருந்த கண்களுக்கு ஏமாற்றத்தை தராமல் என்னுடைய சுவாமி என்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டார். இப்பொழுதே இந்த பஞ்சமுகத்திற்கு நான் பாத பூஜை செய்ய வேண்டும். சுவாமி, சுவாமி வருகவே, வருகவே.
சுவாமி, நான் வந்ததும் தெரியாமல் அவருக்கு பாது பூஜை செய்ததும் தெரியாமல் இப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறாரே. சரி சரி, யாருடைய நித்திரையும் ஒரு பொழுதும் நித்திர பங்கம் செய்யக்கூடாது. ஆகையால் என்னுடைய சுவாமி உறங்குவது போலவே நானும் அவர் மடி மீது என்னுடைய தலையை வைத்து உறங்க வேண்டும். சுவாமி இப்போது கையிலே வந்தடைந்து விட்டேன். இப்போது பார்வையை சந்திக்க வேண்டும். பஞ்சமுக சேவை இப்போது காண வேண்டும். சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் அவனுடைய மடியின் மீது பார்வதா படித்து கூறிக் கொண்டிருக்கிறாளே. அப்படி என்றால் இந்த பிரம்மதேவனுக்கும் அந்த பார்வதாக்கும் எத்தனை நாட்கள் கள்ள தொடர்பு. மாமா, சத்தியலோகத்திலிருந்து நானோ ஓடி வந்து பார்த்தால் கைலாயம் காலியாக இருந்தது. சற்று நேரம் அயற்சியில் உறங்கிவிட்டது. எனக்கு வேற எதுவும் தெரியாது மாமா. சத்தியலோகத்திலிருந்து கைலாயத்திற்கு ஓடி வந்தால் ஆமா, உடலில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமா, அதனால் சிம்மாசனத்தில் யாருமே கிடையாது என்று அமர்ந்து உறங்கி விட்டாயா? ஆமா மாமா. டேய் பிரம்மதேவா, மாமா என்ன ஆனோடா டேய்? ஏன் மாமா? மாமனோ படியலக்க சென்று விட்டார். மாமன் இல்லாத சமயத்தில் கைலாயம் சென்றால் பார்வதா தேவியை, அதாவது மாமியை பெண் தரலாம் என்று நான் எதுவும் பண்ணவே இல்லை. டேய் பிரம்மா, நீ ஒரு மாதிரி பார்வதா அவன் கணவனா அல்லது மாட்டானா என்று தெரியாமல் அவன் மடியின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. சாமியாகப்பட்டவர் படியலக்க சென்று விட்டார். பிரம்மதேவனும் வந்துவிட்டார். இந்த நேரத்தில் பிரம்மனோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று உனக்கும் அந்த பிரம்மதேவனுக்கும் எத்தனை நாட்கள் கள்ளத்தொடர்பு. சுவாமி, என்ன வார்த்தை எடுத்து உரைத்து விட்டீர்கள் சுவாமி என்னை பார்த்து? இவனுக்கும் எனக்கும் எத்தனை நாளாக கள்ளத்தொடர்பு என்று கேட்கிறாயே சுவாமி. தவறு அளித்து உங்கள் மீது இருக்கு சுவாமி. என் மீது இருக்கின்ற தவறு அளித்தோம். உண்மைதான். ஏனென்றால் பிரம்மதேவன் மடியிலே நீ படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நான் பார்த்து விட்டேன் அல்லவா? ஆகினால் தான் தவறுகள் அனைத்துமே என் மீது இருக்கிறது சுவாமி. அப்படி இல்லை சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள் சுவாமி. இங்கு பாருங்கள் சுவாமி, என்னை பார்த்து விட்டு திரும்பி போகும்போது என்ன உரைத்து விட்டு சென்றீர்கள் சுவாமி? மக்களுக்கு படி அளக்க செல்கிறேன் என்று உரைத்து விட்டு சென்றேன். அப்படியா சுவாமி? படி அளக்கும் பொழுது நீங்கள் எந்த உருவத்தோடு படி அளப்பீர்கள்? இந்த ஒரு முகத்தை விடுத்து பஞ்சமுகத்தோடு படி அளப்பேன் என்று உரைத்தேன் சுவாமி. இங்கு பாருங்கள் சுவாமி, நான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இங்கு ஒரு நிழல் தெரிந்தது. இந்த நிழலிலே பஞ்சமுகம் இருந்ததே தவிர இந்த பஞ்சமுக நிழலில் இருப்பது பிரம்மனா அல்லது பிரம்மனா என்று இந்த பார்வதிக்கு கூட எப்படி சுவாமி தெரியும்? அது மட்டுமா சுவாமி? தவறனைத்தும் என் மீது கிடையாது. இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருந்தாலே இந்த பிரம்மதேவன் மீதுதான். ஏன் என்று கேட்டீர்களா? இந்த உலகாலும் உமையவளையே இப்பேற்பட்ட தவறை செய்ய வைத்தவனுக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். ஐயா, இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இவனுடைய ஆணவம் அடங்க வேண்டும்.
வேண்டும். இவனுடைய அகழ்ந்தாலும் ஆகணும் என்று சுவாமி. ஆகையால் இப்பொழுது பஞ்சமுகம் என்று இருந்தால் அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டீர்களா? மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி நீங்கள், படியளக்கும் பரம்பொருள் நீங்கள், இந்த உலகத்தையே ஆள்பவர் நீங்கள். அப்படி உங்களுக்கு தான் இதற்கு மேல் பஞ்சமுகம் இருக்க வேண்டும். இந்த பாவிக்கு இதற்கு மேலாக பஞ்சமுகம் இருக்கக்கூடாது. அதாவது 5 சிரம் இருக்கவே கூடாது. என்னுடைய வார்த்தையை கேட்டு அவங்க 5 சிரத்திலே ஒரு சிரத்தை குறைத்து இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் மக்களுக்கு மட்டும்தான் 5 சிரம் இருக்க வேண்டும். எப்பொழுது கைலாய வந்து நான் வர வேண்டிய சிவாசனத்தில் வந்து அடுத்து உறங்க செய்தானோ படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன் உன்னுடைய உடலிலே ஈ எறும்பு ஊடுருவினாலும் அதை உணர்ந்து பார்க்கக்கூடியவன் நீ. ஆனால் மாமி எப்பொழுது வருவார், நமக்கு பாத பூஜை செய்வார், அவளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று பிரம்மதேவா கிடையாது. இந்த உலகத்திலே யாராவது ஒருவருக்குத்தான் 5 சிரம் இருக்க வேண்டும். அதனாலே உனக்கு இருக்கக்கூடிய 5 சிரத்திலே இப்பொழுதே ஒரு சிரத்தை அடக்கி கொள்வேன் 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 கொள்வேன்